ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போமா? Let us stand. நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் நாம் சேர்ந்து வந்திருக்கிறோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் நாம் பாவ அறிக்கை செய்ய நாம் ஆயத்தம் செய்வோமாக. நீங்கள் அமரலாம், இல்லை முழங்கால் படியிடலாம். சற்று நேரம் தேவனுக்கு முன்பாக நாம் செய்த எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்ய நாம் ஆயத்தம் செய்வோமாக. சபையோர் அனைவரும் இந்த வேளையில் ஒன்றாக இந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். சேர்ந்து, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபம் பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமேன், ஆமேன். தேவனுடைய மன்னிப்பை இந்த வேளையில் நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவைகளில் என்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் அவர் சேர்ப்பாராக. ஆமேன். நாங்கள் சுருக்க ஜெபத்துக்கு எழுந்து நிற்போமா? Shall we stand for the collect? இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட சுருக்க ஜெபம் உயிர் தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் முதல் ஞாயிறு, ஈஸ்டர் 1. நம்ம இருந்த இடத்திலிருந்து இந்த சுருக்க ஜெபத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உமது மகா இரக்கத்தினால் உயிர் தெழுந்த தேவனே சீஷர்களுக்கு காண்பித்து அவர்களை மகிழ்வித்தீரே. உயிர் தெழுந்து ஜீவிக்கின்ற ஆண்டவரின் பிரசன்னம் எங்களோடும் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள செய்யும். அவருடைய உயிர் தெழுந்த ஜீவனால் நாங்களும் பலனடைந்து ஊக்கம் பெற்று உம்மை தொடர்ந்து நீதியிலும் சத்தியத்திலும் சேவிக்க வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக சதா காலங்களும் ஜீவித்து அரசாளுகிற உமது குமாரனும் எங்கள் தேவனுமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். எல்லோரும் எழுந்து நிற்போமா? Shall we all stand? Oh, Sharahandara Kariya Boral Shidaraha Varashike. Oh, Madara Mashandola da Karabasho Borobadi Handara Babala Karabadi. Oh, Lavadiandara Basho Babaha Karavohandari. Worship you, Almighty Lord, Father. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உடைய தெய்வீக நாமத்தை பிரஸ்தாபிக்கிறோம் தேவனே. நீர் வல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. இயேசுவை உயிர் தெழுந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமே. உயிரான எங்களுடைய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமே. We bless your holy name, Lord. Oh, Barasha Hondoro Kariha Bara Hondora Balandara Diadara Base.
worship you, Lord of Lords and King of Kings. You're worthy of all praise and glory, O Lord. We worship you, Jesus. Oh, hallelujah. Oh, barang horia shitare wasadaramas. Oh, we praise you. தேவச்சனமே, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஹalleluya. தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. அவர் பெரியவர், அவர் நல்லவர், வாக்கு மாறாத கர்த்தர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போமா தேவஜனமே? ஓ ஹalleluya. என் உயிரான 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 இயேசு, உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்தி உயிரே உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லுவோமா தேவஜனமே? என் உயிரான 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 இயேசு, உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்தி உயிரே உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகம் எல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகம் எல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ரசிக்கையிலே ராஜா, உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்தி உயிரே உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. என் உயிரான 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 இயேசு, உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்தி உயிரே உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. ஏன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாம
உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே. ஏனாத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே. அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரன்பில் சிறந்தவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. உம் கிருபையினால் என்னை உயர்த்தின தேவனே. வாழ்நாளெல்லாம் உம்மை தொழுதிடுவே. ஏனாத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே. அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த பெழனற்ற நேரம் நீர் பெழனாய் வருவி. நம்பினதெல்லாம் என்னை கைவிட்டாலும் உன் முகத்தை மட்டும் நோக்கி பார்த்திடுவேனே. சோர்ந்திடாமல் உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. ஏனாத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே. அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே. ஏனாத்துமாவே ஏனாத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே. அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே. பரிசுத்த நீரே. பரிசுத்த நீரே. We praise you, Lord. உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த நீர்தான் ஆண்டவரே. உம்மை போல யாருண்டு தேவனே? அச்சலரந்தரமே யோகரியதரிய ஷபபரியந்தரமே. We worship you, Jesus, Almighty God. Hallelujah. பிரசன்னனமரியசே. We worship you. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கு ஈடான எந்த ஒரு நாமமும் இல்லை என்று ஆண்டவரே உம்முடைய பெரிய நாமத்தை ஸ்தாபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய பரிசுத்த கிருபை அல்லவோ ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து இப்பொழுது உம்முடைய தெய்வீக ஆவியை, உம்முடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் நிரம்பி உம்மை ஸ்தோத்தரிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஓ பராசந்தரமபபோதி. We worship your mighty name, Jesus. Hallelujah. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இப்பொழுது 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 ஆண்டவரே உம்மை தொழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய பரிசுத்த கரம், உம்முடைய பரிசுத்த ஆவி அவர்கள் மேல ஆண்டவரே இறங்கத்தக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வீடு முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியால நிரம்பி ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய மேக ஸ்தம்பத்துக்குள் அவர்களை நீர் மூடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. We worship you, Lord. We
We worship your mighty name, Jesus. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அங்கே இருக்கிற எந்த ஒரு பலவீனமற்ற ஆண்டவரே, எந்த ஒரு பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வல்லமை, உம்முடைய பலன் அவர்கள் மேலே இறங்கத்தக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, நீர் வல்லவர், உயிரோடு எழுந்த தேவன். ஆண்டவரே, உமால கூடாதது என்ன உண்டு ஆண்டவரே? What is impossible? Nothing is impossible because you are possible, Lord. You are possible, Jesus. மரணத்தை வென்றவர் என் தேவன், மரணத்தை வென்றவர் எங்கள் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தை வென்றவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. We do not fear anything. We do not fear. எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. எதை குறித்தும், எந்த நோயை குறித்தும் எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையை குறித்தும் எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. எந்த வேலை இழப்பும் குறித்தும் எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. எந்த சோதனைகளை குறித்தும் எங்களுக்கு பயமில்லை ஆண்டவரே. எங்களுக்கு பயமில்லை ஆண்டவரே. எங்களோடு நீர் இருப்பவராக இருக்கிறீர் ஆண்டவரே. You are the Lord who goes before us. மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக எங்களுக்கு முன்பாக செல்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நான் எதற்கு அஞ்சுவேன்? நான் எதற்கு பயப்படுவேன் ஆண்டவரே? எங்களுக்கு முன்பாக செல்கிறவர் நீராக இருக்கிறீர். சேனைகளின் கர்த்தர், எங்கள் யுத்தத்தை போர் செய்கிறீர் ஆண்டவரே. அமைதியாக இருந்து ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்களும் அதிசயங்களும் எங்களை காணச் செய்தோம் அப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனையிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். தேவனே, நாம் இருக்கிற இடத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் மத்தியில் இருக்கிறது என உணர்கிறோம் ஆண்டவரே. We feel the presence of your Holy Spirit, Lord, and we know that you are here. You are standing in the midst of us. இங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தில் சேர்கிறார்களோ அந்த இடத்தில் இருப்பேன் என்று சொன்ன தேவன், இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டு இருக்கிற இடத்தில், நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த இடத்தில், நாங்கள் உம்மை தொழுது கொண்டு இருக்கிற இந்த இடத்தில், நாம் உம்மை ஆராதிக்கிற இந்த இடத்தில் நீர் இங்கே இருக்கிறீர். Your presence is with us, Lord, and we do not fear anything, Lord. தேவனே, முற்றிலுமாக இந்த ஆராதனை உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களை தேற்றும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி. உம்மை தொழுது கொண்டு உம்மை ஆராதிக்க நீ பாராட்டிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெளிந்த வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பக்கத்துல உங்கள் வீட்டுல உங்கள கணவர் இருந்தாருன்னா, உங்க மனைவி இருந்தாங்கன்னா, பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறான்னு சொல்லுங்களேன். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க, பக்கத்துல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று. யாரும் உங்க பக்கத்துல அடி கூட உங்க நெஞ்சில் உங்க கை வச்சு கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு வாசிக்கக்கூடிய முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் அதிகாரம் 14 வசனங்கள் 10-14 வரை. The first reading for today is taken from Exodus chapter 14 verses 10-14. யாத்ராகமம் அதிகாரம் 14 வசனம் 10. பார்வோன் சமீபித்து வருகிற போது
இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் என்பதே. இது தேவனுடைய வசனம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மத்தியான வேளையில் உங்களை அனைவரும் சந்திப்பதற்கு எனக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். ஐ கேன் see you. இல்லைங்க, நான் உங்களை பார்க்க முடியாது, இந்த கேமராவை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே என்னை பார்க்க முடியும். இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலமாகவும், யூடியூப் லைவ் மூலமாகவும், நம்மளுடைய வெப்சைட் மூலமாகவும் உங்களுக்கு இந்த ஆராதனையை கொடுக்க ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா? இருக்கிற இடத்துல இருந்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, இந்த வேளையிலும் நாங்கள் கூடியிருக்கிற இந்த இடத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவி இந்த வேளையிலும் எங்களை சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும். ஸ்பீக் வித் அஸ் ஓ லார்ட். எங்களோடு ஆண்டவரே நீர் இருந்து உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தும். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரதியாக இருக்க ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. And everyone says அமேன், அமேன். இந்த நாளில் ஒரு சில காரியங்கள், போன வாரம் கிரைஸ்ட் சர்ச்லேருந்து நம்மளுடைய தேவன் உயிர்த்தெழுந்த ஆராதனையை பார்த்தோம். அந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் வீட்டில் உட்காந்து அந்த ஆராதனையை பார்க்கும் பொழுது அது ஒரு வித்தியாசம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் நம்ம எப்பிஃபனி சபையில், பிரசன்ன தேவாலயத்தில் எவ்வளோ பெரிய கொண்டாட்டத்தில் நம்ம அதை நம்ம கொண்டாடுவோம். ட்ராமா, ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப்லாம் எல்லாம் சேர்ந்து பல வாரங்களாக அவங்க ட்ராமாலாம் போட்டு இவ்வளோ அழகாக அவுட்ரீச்லாம் செஞ்சு இந்த ஈஸ்டர் ஆராதனை நம்ம செய்வோம். அதுக்கு பிறகு அனைவரும் கூடி ஆகாரத்தை பகிர்ந்து கொண்டு நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லாரும் வீட்டில் வெளியே போக முடியாதபடிக்கு அரசாங்கத்தின் நிமித்தம், அரசாங்கம் போட்டிருக்கிற கட்டளை நிமித்தம் வீட்டுக்கு போக முடியாது. வீட்டில் இருந்து இந்த ஆராதனையை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனாலுமே அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது என்று நம்ம தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்துவோமா? ஐ பிலீவ் ஸோ தட் காட் ஹஸ் பிளெஸ்ட் யூ வேர் யூ வர். இந்த நாளிலும் இந்த ஆராதனை நிமித்தம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அதை பற்றி யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த உயிர்த்தெழுந்த நாள்னு சொல்லும் பொழுது 2000 வருஷத்துக்கு முன்பாக அது எப்படி சூழ்நிலை இருந்ததுன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மரித்து ஒரு 3 நாட்களாக இருந்துக்குது. அவருடைய சீஷர்கள் மிக பயத்தில் இருந்தார்கள். They were so afraid. மிக பயத்தில், வெளியில் போனால் என்ன யூதர்கள் அவர்களை பிடித்திடுவார்களோ, ரோமர்கள் அவர்களை பிடித்திடுவார்களோ என்று ரொம்ப பயத்தோடு வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. They were so afraid to go out. The disciples of Jesus were so afraid.
என்ன நடக்க போகுது, அடுத்தது சிலுவையில நான் தொங்குவனோ என்று அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். They were so afraid. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர்கள் காணப்பட்டார்கள். ஒரு ஒழுங்கின்மையான was a very chaotic situation. ஏன்னா பயம், பூனை குட்டிகள் பயந்து கட்டிலு கீழே ஒளிந்து கொண்டு இருப்பதற்கு போல அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய உயிருக்காக அவர்கள் பயந்து கொண்டு இருந்தார்கள். இந்த பயம் நமக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக நமக்கு யாருக்குமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம சந்திப்போம்னு யாரும் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இன்று உலகமே பயந்து அவர்களுடைய வீட்டுக்குள் அவர்கள் பூட்டி அவர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கொள்ளை நோய், இந்த COVID-19 கொள்ளை நோய் அவர்களை தாக்கிவிடும் என்று அவர்கள் வீட்டில் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது யார், என்ன நடக்க போகிறது என்று அறியாத படிக்க இருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம வெளியே போனா கூட நம்ம மாஸ்க் போட்டுக்கணும். அந்த மாஸ்க் போடாட்டி அதுக்கு ஒரு ஃபைன். யோசிச்சு பார்த்துருப்போமா? வீட்டு விட்டு வெளியே கூட போக முடியாது ஒழுங்கா, ஒரு காரணம் இல்லாம. உறவினர்களை, நண்பர்களை பார்க்க முடியாது. சொந்த அப்பா அம்மாவே நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். வேலைக்கு போக முடியாது, வெளியில் எங்கேயும் உட்கார முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ் பிடிச்சிருக்காங்க. வெளியில் போய் கை கொடுக்க முடியாது, கட்டி பிடிக்க முடியாது, வெளியில் வந்து முத்தம் கொடுக்க முடியாது. முத்தம் கொடுத்தா ஃபைன். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். 300 வெள்ளி ஃபைன் கட்டணும், அவதானம் கட்டணும். அப்பையும் அவங்க மறுபடியும் பிடிப்பட்டாங்கன்னா இன்னும் அதிக ஃபைன் கட்டணும். இல்லை அவங்க ஜெயிலுக்கு போக, சிறைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகலாம். ஸோ லைஃப் ஹஸ் சேஞ்ச்ட். நம்மளோட வாழ்க்கை மாறிவிட்டது. அநேகர் இந்த கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பிஸ்னஸஸ், பள்ளிக்கூடங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் ஒரு சூழ்நிலையை சிக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அது நீங்களும் நானும் ஒன்று. ஏனென்றால் இது ஒரு கொடிய நோய். இந்த நோயை கண்டு எல்லாரும் பயப்படுகிறார்கள். That's the fact. It's fear. But I want to assure you today, ஆண்டவர் இதற்கு மேலாக இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் இதற்கு முன்பாக நம்ம சமாதானத்தின் காலத்தில் இருந்தோம். இப்பொழுது ஒரு போர்க்களத்தின் காலத்தில் இருக்கிறோம். இந்த போர்க்களத்தின் காலத்தில் தான் இந்த கொடிய நோயை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த போர்க்களத்தின் காலத்தில் இந்த கொடிய நோயை சந்திக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்தில் இருக்கிறார் நம்மளோடு. ஹல்லேலூயா. இந்த இடத்தில், இந்த போர்க்களத்தை நம்ம சந்திக்கும் பொழுது தேவன் நமக்கு முன்பாக நிற்கிறார். ஆமென். I want to assure you, because God has been there in such situations before. Whatever we can be going through, எந்த சூழ்நிலைகள் நம்ம கடந்து சென்றாலும், எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம கடந்து சென்று கொண்டிருந்தாலும், அதை தேவன் சந்தித்து விட்டார். அவர் இன்னும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். I want you to turn your Bibles with me. என்னோடு கூட சேர்ந்து உங்களுடைய வேதாகமத்தை யாத்திராகமம் 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்கிறீர்களா? Please turn your Bibles with me to Exodus chapter 14. இங்க யாத்திராகமம் நீங்க 14வது அதிகாரத்தை பார்த்தீர்களானால் என்ன நடக்குதுன்னா, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் பார்வோன் இந்த கடைசி வாதை நிமித்தம் அவர்களை விட்டு விடுகிறார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக அவருடைய தூதரை அனுப்பி அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவர்கள் வழி நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். God is leading them out. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நடந்து கொண்டு இருக்கையில கர்த்தர் சொல்கிறார் மோசே இடத்துல, அவர்கள் திரும்பி அந்த சிவத்து சமுத்திரத்துக்கு அருகில் இந்த பள்ளத்தாக்குல
அவர்களை நீர் அழைத்து கொண்டு போ என்று. Bring them back. Then the Lord said to Moses, இது 14வது அதிகாரம் வசனம் 1 The Lord said to Moses, tell the people of Israel to turn back and encamp in front of Pi-hahiroth, between Migdol and the sea in front of Baal Zephon. You shall encamp facing it by the sea. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பால் ஜெஃபோனுக்கு முன்பாக இருக்கிற இரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாலியம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாலியம் இறங்குவீர்களாக என்று அவர் கட்டளையிடுகிறார். இங்க பார்வோன் அவர்களை துரத்துகிறார். ஆண்டவர் மறுபடியுமாக பார்வோனுடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்தி, பார்வோனுக்கு தெரிய வந்தது, நான் என்ன பண்ணி விட்டேன், இவர்களை எப்படி நான் விட்டேன் என்று அவனுடைய சேனையோடு இஸ்ரவேலர்களை துரத்துகிறான். And this is the story. இஸ்ரவேலர்கள் லட்சக்கணக்கானவர்கள் மோசேயை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். முன்பாக அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் போய் கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இந்த செவத்து சமுத்திரம் in front of the Red Sea, அதற்கு முன்பாக அவர்கள் நிற்கிறார்கள். லட்சக்கணக்கானவர்கள் அவர்கள் பள்ளத்தாக்கில் நடுவில் அவர்கள் வரார்கள். They are coming down the valley and then they see a dead end. They see a dead end. அவர்களுக்கு முன்பாக ஒரு கடல் இருக்கிறது. அவர்களுக்கு பின்பாக பார்வோனுடைய சேனை இருக்கிறது. யாத்ராகம் 14வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவருடைய வசனம் சொல்கிறது, பார்வோன் சமீபித்து வருகின்ற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று இந்த 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. If you go on and read 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் பார்த்தீர்களானால் அந்த பயத்தின் நிமித்தம் இவர்களுக்கு பெரும் அச்சம் உண்டாயிற்று. They were so panicky and they were starting to curse and swear at Moses. It happens, right? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில, பயத்தின் சூழ்நிலையில அவர்கள் என்ன பண்ணார்கள்? அந்த இடத்தில் அவர்கள் மோசேயை பார்த்து, ஏன் எகிப்தில பிரேத குழிகள் இல்லையா? இந்த வனாந்திரத்தில் வந்து எங்களை புதைக்க பார்க்கிறியா? Are you trying to bury us here? அங்கேயே நம்ம நல்லபடியாக இருந்தோம், வரமாட்டேன்னு சொன்னேன், எப்படியோ மண்டைகளை கொண்டு வந்து இப்ப எங்களை சாவ கொண்டு வந்திருக்கியா என்று சபிக்க ஆரம்பிச்சார்கள். They were all panicky. ஏனென்றால் பார்வோனின் சேனை பின்பாக துரத்தி வருகிறார். முன்பாக கடல் நிக்குது, எங்க போக முடியும்? மரணம் தான் முன்பாக நிக்குது. There is only death in front of them. That this situation brings my first point. இந்த சூழ்நிலை அவர்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறது என்னோட முதல் குறிப்புக்கு கொண்டு வருகிறேன். என்னோட முதல் குறிப்பு, don't be afraid. பயப்படாதிருங்கள். Don't be afraid. இஸ்ரவேலின் புத்திரர்கள் அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். They were so afraid. எகிப்தியர் கைகளை சிக்கிக்கொள்ள போகிறோம் என்று பயந்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகளும் குடும்பத்தையும் அவர்கள் இழக்க போகிறார்கள் என்று அவர்கள் பயந்தார்கள். இதுதான் முடிவு, எங்களை கொன்று போகிறார்கள் என்று அவர்கள் பயந்தார்கள். This is going to be the end. They were so afraid. சகோதரிகளே, I want to tell you something today. Fear has the power to swallow us into a place where only death, loss, and the end exists. It takes away every piece of hope and even makes us lose our sanity. மரணம், இழப்பு, முடிவுதான் இருக்கிறது என்று நம்ப வைக்க அளவுக்கு பயத்துக்கு எங்களை முழுங்கி கொள்ள அந்த வல்லமை இருக்கிறது.
அதை முழுங்கி பைத்தியக்காரர்களாக நம்மளை மாற்றக்கூடிய வல்லமை பயத்துக்கு இருக்கிறது. அதுதாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு நடந்தது. அவர்களுடைய உயிரை இழக்கப் போகிறார்கள் என்ற அந்த மரண பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்கள் பயத்தில் இருந்தார்கள். And today we in Singapore, in the world, சிங்கப்பூரிலும் உலகத்திலும் கோடிக்கணக்கானவர்கள் இந்த மரண பயத்தால அவர்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறது, யாருக்கு அடுத்தது வியாதி வரும், என்ன நடக்க போகிறது, என் பிள்ளைக்கு வருமா, என் பெற்றோர்களுக்கு வருமா என்று அறியாதபடிக்கு அவர்கள் வீட்டுக்குள் இருக்கிறார்கள். வீட்டுக்குள் இருந்து வீட்டு விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த பயம் அவர்களுக்குள் வந்து பைத்தியம் போகிற அளவுக்கு அவர்கள் மாறுகிறார்கள். There are so many cases. People are afraid of death. பயத்தை கண்டு, மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள். அவர்களுடைய பிரியமானவர்களை அவர்கள் இழந்து விடுவார்களோ என்று பயப்படுகிறார்கள். அவர்களுடைய வேலை வருமானத்தை இழந்து விடுவார்களோ என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். இது ஒரு முடிவுக்கு வராது என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். So many people are afraid. People are afraid. And we are living in such times. ஆனாலுமே இஸ்ரவேல் புத்திரர்கள் அந்த இடத்தில் அவர்கள் பயந்து அவர்கள் மோசேக்கு எதிராக பேசி, தேவனுக்கு எதிராக பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்ததை அவர்கள் மறந்து விட்டார்கள். See, fear has the ability to make you forget what God has done in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை செய்த அற்புதங்கள் அதிசயங்களை மறக்க வைக்கிறதுக்கு இந்த மரண பயத்துக்கு அந்த வல்லமை உண்டு. அவர்கள் மறந்து விட்டார்கள் எப்படி ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பினார் என்று இவர்கள் மறந்து விட்டார்கள். எப்படி அவர்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வர வைத்தார் என்று மறந்து விட்டார்கள். எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் கண்ணுக்கு முன்பாக பார்த்ததை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஏனென்றால் அந்த மரண பயம் அவர்களை சூழ்ந்து முழுங்கி விட்டது. And that's what fear does. சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு நான் இன்று கொடுத்து உங்களை நான் தேற்ற விரும்புகிறேன். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் மோசே இவ்வண்ணமாக பயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளிடத்தில் அவன் பேசினது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று முதலாவது சொன்னான். And Moses looked to the people and he said, fear not. God's word gives us a reassurance that he is in control when everything else seems to be out of control. இன்று ஆண்டவருடைய திருவசனம் நம் இடத்தில் என்ன சொல்கிறது என்றால், இந்த உலகமே இந்த நோய் நிமித்தம் கட்டுப்பாட்டை இழந்து இருக்கிற சூழ்நிலையாக காணப்பட்டாலும் ஆண்டவர் எப்பொழுதும் என் நேரத்திலும் அவர் கட்டுப்பாட்டுக்குள் இதை வைத்திருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். ஆமென். ஏனென்றால் தேவன் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவருடைய கட்டுப்பாட்டுக்கு மேலாக எதுவும் போக முடியாது. And I want to let you know, பயம் அது உண்மையானதுங்க. நமக்கு பயப்படுற தன்மை இருக்கிறதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் வேதாகமத்தை பார்த்தீர்களானால் வேதாகமத்தில் பயப்படாதிருங்கள், திடன்கொள், பயப்படாதே என்று சொல்கிற வார்த்தை 365 தடவை வருதுங்க. The word do not be afraid comes 365 times in the Bible. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ பயப்படாமல் இரு என்று சொல்வதற்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்கிறார். ஆமென். Don't be afraid. Don't be afraid. ஒவ்வொரு நாளும் ஒரு புது வசனத்தை தேவன் கொடுத்து நம்ம தேற்றுகிற தேற்றவாளனாக இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நீ பயப்படாதிரு என்று சொல்லத்தக்க நம்மளை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இரண்டாவது குறிப்பை பார்ப்போமா? My second point is stand firm and see the salvation of the Lord.
நீ தரித்திருந்து கர்த்தர் உடைய ரட்சிப்பை பாரு. நீ தரித்திருந்து கர்த்தர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை நீ பாரு. அதுதான் இங்க யாத்திராகமம் 14வது அதிகாரம் வசனம் 13 நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று முதலாவது சொல்றான். பிறகு நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று அவன் சொல்கிறான். ஆனாலுமே இங்க இந்த வார்த்தை நின்று கொண்டு என்ற வார்த்தை எனக்கு அவ்வளவு பிடிக்கல. எனக்கு 2 நாளாகமும் 20வது வசனத்துல இருக்கிற இந்த வார்த்தை பிடிச்சிருக்குது. ஏனென்றால் இங்க யெகோஷாபாத் ராஜா, யூதாவின் ராஜாவா இருக்கிறாரு. 2 நாளாகமும் 20வது வசனத்தில் 20வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீர்களானால் யெகோஷாபாத் ராஜா யூதாவின் ராஜாவாக இருக்கிறாரு. இங்க ஆமோனியர்களும் மோபியர்களும் இவரை இந்த யூதா தேசத்துக்கு எதிராக போர்க்களம் செய்ய அவர்கள் திட்டமிடுகிறார்கள். The Moabites and the Ammonites are going to attack the kingdom of Judah. யெகோஷாபாத் ராஜா அவர் பயந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அவர் பயந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு முழு தேசத்தையும் அவர் சொல்கிறான், அவங்க இந்த வேளையில ஆண்டவருடைய முகத்தை தேடுவோம், உபவாசம் எடுப்போம். முழு தேசமும் உபவாசம் எடுத்து ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் கொண்டு வந்து என்ன நடக்க போகிறது தெரியாத படிக்க இருந்தான். அந்த வேளையில 18வது வசனத்துல ஆண்டவர் 17வது வசனம் 17வது வசனத்துல 20வது அதிகாரம் 17வது வசனத்துல இந்த மாதிரி சொல்லுகிறது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவர் அந்த சூழ்நிலையை அறிந்து யூதா மக்களுடைய பயத்தை அறிந்து யெகோஷாபாத் ராஜாவுடைய பயத்தை அறிந்து அவருடைய வார்த்தை இங்கு வருகிறது. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. ஆமென். தரித்து நின்று, stand firm, stand firm. And that's what the word of the Lord tells us today. When the enemy is waging war at us and we feel consumed by the circumstances, இங்க எதிரி நமக்கு போர் தரிக்கிறான். இந்த போர்க்களத்தின் காலத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ தரித்து நின்று உன்னுடைய இடத்திலிருந்து நவராமல் இரு. Stand firm. Hold on to your position. Don't go out of line. God wants us to look to Him rather than our own resources and worldly wisdom. கர்த்தர் அவரிடத்தில் நாங்கள் தரித்திருந்து அவருடைய ஞானத்தை தேட அவர் இந்த வேளையில் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். He is encouraging us to look to Him. God wants us not to fight this battle because He is already fighting it for us. இந்த போரை நாங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். ஆமென். He is already fighting this disease. He is already with us. God wants us to know that He is in control. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாமே இருக்கிறது. He wants us to know that. He has allowed this plague, இந்த வாதை, இந்த கொஞ்சம் காலத்திற்கு இந்த உலகத்தை கொஞ்சம் ஆட்டம் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அனுபவிச்சிருக்கிறாரு. He has allowed it. He has allowed it. But this is not the first time, you know. இது முத வாட்டி இல்லைங்க. 2000 வருடங்களாக நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கு முன்பாக ஒரு படம் இருக்கும்.
எத்தனையோ நோய்கள்ங்க, எத்தனையோ நோய் இதற்கு முன்பாக வந்திருக்கு. There have been so many diseases before this. Black Death என்று 1347 1351 காலகட்டத்தில் சுமார் 2000 கோடி ஆட்கள், 200 million people died. ஸ்மால் பாக்ஸ் என்று 1530 ஆண்டில் 56 கோடிக்கும் மேலானவர்கள், இன்னும் அதிகம் நீங்கள் பார்க்கலாம், மரித்து விட்டார்கள். God allowed that. He is the same God. அதே தேவன் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராக இருக்கிறார். ஆமென். இந்த சூழ்நிலையும் கடந்து போகுங்க. This situation will pass. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? நிச்சயமற்ற இந்த சூழ்நிலையில் வேலை இருக்குமா, இது முடிஞ்ச பிறகு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி தொடரும் பொழுது, எப்படி தொடர போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறோம், வருமானம் எவ்வளோ பாதிக்கப்பட்டது, பாதுகாப்பு பாதிக்கப்பட்டது, எத்தனையோ சூழ்நிலைகள் இப்போ சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த வேளையில் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவது, எப்பொழுதும் ஓடி 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 கொண்டே இருக்கிறோம். we are always running. திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆராதனைக்கு வந்த பிறகு ஓடணும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. சில பேர் ஆராதனை கூட வர முடியாது. இன்று நீங்கள் ஆராதனைக்கு வரணும்னு நினச்சா கூட நீங்கள் வர முடியாது. ஏன்னா சபைகள் எல்லாரும் மூடி இருக்கு. It's time that we sit back and reflect. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. மனம் திரும்பி தேவனோட முகத்தை தேடணும். இரண்டாவது, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கணுங்க. ஏன்னா ஆண்டவன் குற்றங்களை மன்னிக்கிறாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருந்து அவர்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்டு, ஆனால் இன்னும் நிறைய பேர் மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. They never forgive. But I want to tell you today, take this time to forgive. Take this time to forgive. மன்னிங்க, உங்களுடைய எதிராளியை மன்னிங்க. மூன்றாவது, உபவாசம் எடுத்து இந்த உலகத்துக்காக ஜெபிங்க, சிங்கப்பூருக்காக ஜெபிங்க. நான் விசுவாசிக்கிறேன், வெள்ளிக்கிழமை நீங்களாம் ஜெபிச்சிங்கன்னு 8 to 9 மணி இந்த உலகத்துக்காக ஜெபிங்க. நம்மளுடைய வாழ்க்கையை சும்மான்றதுக்காக எடுக்கக்கூடாதுங்க. Let's not take our lives for granted. Let's respond to the need of others. மற்றவர்களை எத்தனையோ பேர் சூழ்நிலையில் இருக்கிறாங்க. டார்மெட்ரி பிரதர்ஸ் எத்தனையோ சூழ்நிலையில் அவங்க கசிக்கி கொண்டு இருக்கிறாங்க. குவாரண்டைனில் இருக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, ஆகாரம் இல்லை, மாஸ்க்ஸ் இல்லை. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லை கேன் ஸ்டீவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. பிகாஸ் இது முக்கியமான ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறோம். முக்கியமாக தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை இருந்து நீங்கள் பாருங்க. ஸ்பெண்ட் திஸ் டைம் டு ரீட் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்தை படித்து இன்னும் ஆழமாக அவருடைய வசனத்தில் வளரவும், தேவனை தேடவும், தரித்திருந்து அவர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை நீங்கள் பார்க்கணுங்க. மற்றவர்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஆண்டவரை பற்றி பேசுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, எனக்காகவும் ஜெபிங்க. Because the pastors are all running around very busy. We have so many things, even more. மற்ற காலத்தை பார்க்கலாம் இந்த காலத்தில் இன்னும் அதிக வேலை இருக்குது. ஆனாலுமே எங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யணும். உங்களுக்காகவும் நான் ஜெபம் செய்கிறேன். Believe me, brothers and sisters. Do you believe that God is able to do all this? கர்த்தரால் இதெல்லாம் செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சிங்களானா ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து? கடைசி குறிப்பு, லாஸ்ட் பாயிண்ட் 3, be still and be at peace. அமர்ந்திருந்து சமாதானத்தோடு இருங்க. அமர்ந்திருந்து சமாதானத்தோடு இருங்க. யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம், John 20 verse 9.
வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். On the evening of that day, the first day of the week, the doors being locked where the disciples were for fear of the Jews, Jesus came and stood among them and said, "Peace be with you." அவர்கள் ரொம்ப பயத்தில் வீட்டில் கதவுகளை பூட்டி கொண்டு சீஷர்கள் அங்கு இருந்தார்கள். என்ன நடக்க போகிறது? இயேசு மரித்து இப்பொழுது எங்களுக்கு ஒரு எஜமானர் அல்ல, ஒரு ரபி இல்லை. நாங்கள் 3 வருடமாக பின்தொடர்ந்து வந்த இயேசு அவர் மரித்து விட்டார். இப்ப என்ன நடக்க போகிறது? பயத்தில் இவர்கள் இருந்தார்கள். பயத்தில் இருந்து அவர்கள் குழப்பத்திலும் என்ன நடக்க போகிறது என்று அவர்கள் இருந்த சூழ்நிலையில திடீர் என்று கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக அவர் வந்தார். அங்கே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். Peace be with you. இப்போ எனக்கு தெரியல எது இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கோன்னு. யூதர்கள் இல்லை ரோமர்களை கண்டு அவர்கள் பயந்ததா, இல்லை திடீர் என்று மரித்த இயேசு அவர்களுக்கு முன்பாக இருந்து அவர்கள் பார்த்து பயந்ததா என்று. ஆனாலுமே கர்த்தர் அவர்களுக்கு நடுவில் நின்றார். அவர் நடுவில் நின்று 21வது வசனம் 22வது வசனத்தில் மறுபடியும் அந்த பயத்தில் இருந்து அவர்களை மேற்கொள்வதற்கு அவர் சொல்றாரு. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆமென். See, again he gives them his peace because he knows the condition of the human heart. அவர்கள் எந்த மாதிரி ஒரு திகழில் இருந்தாங்க, குழப்பத்தில் இருந்தாங்க என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அறியறாரு. நம்மளுடைய சூழ்நிலையை அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். வெகு தூரத்தில் இருக்கிற தேவன் நம்மளுடைய தேவன் இல்லைங்க. இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களோடு இருக்கிற தேவன் தான் நம்மளுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய சூழ்நிலை மற்றவர்களுக்கு அறியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய பலவீனத்தை, நம்மளுடைய பாவத்தை, நம்மளுடைய சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறாருங்க. ஆனாலுமே இப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊதின நிமித்தம் எங்களுக்கும் விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் பயத்தின் ஆவியை கொடுக்கலைங்க, கர்த்தர் அவர் பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பலத்தின் ஆவி, அபிஷேகத்தின் ஆவி, வல்லமையான ஆவி உங்களோடு இருக்குதுங்க. It's with you. This Holy Spirit, He is with you. உம்முடைய சூழ்நிலையிலிருந்து அவர் தப்புவிக்க அவர் வாய்க்கை செய்வார். So this is a good news. ஏனென்றால் எந்த மாதிரியான லாக்டவுன் இருந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த வாதம் நமக்கு மத்தியில் அது உலாவி கொண்டு இருந்தாலும், கட்சிக்கிற சிங்கம் போல இருந்தாலும் நீங்க பயப்படாதுங்க. வாதே நம் கூடாரத்தை நெருங்காது. ஆமென். ஹல்லேலூயா. யாத்ராகும் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் தேவனுடைய வசனம் இப்படி சொல்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். The Lord will fight for you and you only have to be silent. இந்த நாளில் இந்த பிரசங்க தலைப்பு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 46:10வது வசனத்திலிருந்து நான் எடுத்திருக்கிறேங்க. அமர்ந்திருந்து தேவன் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்க. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன்,
பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இந்த பூமியில் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். ஆமென். எல்லா ஜாதிகளுக்கும் மேலாக அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலைகளுக்கும் மேலாக அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். ஆமென். சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே 3 குறிப்புகள் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தேன். முதலாவது, பயப்படாது இருங்கள், do not be afraid. இரண்டாவது, தரித்திருந்து கர்த்தர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை பாருங்கள், stand firm and see the salvation of the Lord. மூன்றாவது, அமர்ந்திருந்து சமாதானமாக இருங்கள், be still and be at peace. இந்த நாளிலும் கூடிய சீக்கிரமே உங்கள் அனைவரும் நான் சந்திப்பேன் என்று நான் தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் சபையை திறக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். கட்டட காரியங்கள் கூடிய சீக்கிரம் அது தொடர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றும் தேவன் வாய்க்கை செய்வார். ஆமென். அவருடைய நேரத்தில், அவருடைய வல்லமையில் அவர் வாய்க்கை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். சும்மா அமர்ந்திருந்து தேவன் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிற இடத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலையிலும், எந்த மாதிரியான திகில் பயத்திலும் நாங்கள் இருந்தாலும் தேவனே, சீஷர்களை கண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர் ஊதின நிமித்தம் ஆண்டவரை, இப்பொழுதும் நாங்கள் இருக்கிற இடத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி ஆண்டவரே, எல்லா பயத்தையும், எல்லா குழப்பத்தையும், எல்லா தேவனிடத்தில் இருந்து வராத காரியங்களையும் ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து நீர் வீசி அழிலும் ஆண்டவரே. தேடவே அது எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பம் போல், அக்னி ஸ்தம்பம் போல் நீர் சென்றீரோ, அப்படியே ஆண்டவரே எங்களுக்கு முன்பாகவும் நீர் செல்லும் ஆண்டவரே. இப்பொழுது நீ பார்க்கக்கூடிய இந்த எகிப்தியர்களை இனிமேலும் நீ பார்க்க மாட்டாய் என்று இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு நீ சொன்னீரோ, அதே வசனத்தை ஆண்டவரே நம்ம எங்களுக்கு சத்தியமாக நம்ம அறிக்கையிடுகிறோம். இந்த வாதை மறுபடியும் நம்ம சந்திக்க மாட்டோம் ஆண்டவரே. இயேசுவின் உயிர் தெழுந்த நாமத்தில் ஆண்டவரே, இந்த கோவிட்-19 ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து, இந்த தேசத்திலிருந்து நீங்க அப்புறப்படுத்துங்கள் தேவனே. எல்லாம் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. உம்முடைய கட்டுப்பாட்டுக்கு மீறாக எதுவும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் அமர்ந்திருந்து சமாதானத்தோடு பயம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை நாங்கள் பார்க்க போகிறோம் தேவனே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீ இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் ஆண்டவரே நீ எங்களோடு இருந்து எங்களை நீர் வழி நடத்தும் தேவனே. எங்களை நீர் ஆசீர்வதியும். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளை அறிவிப்புகளை பார்ப்போமா? அறிவிப்புகளை நான் இந்த வாரம் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, பாஸ்டர் எப்படி நம்ம தசம பாகத்தை கொடுக்கலாம், எப்படி காணிக்கை கொடுக்கலான்ட்டு. நம்ம இந்த டிபிஎஸ் பே நவ்வில் அப்ளை பண்ணியிருந்தோம், அதை கிடச்சிட்டு. ஆனால் இன்னும் ஒரு வாரம் நம்ம அதை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு சில காரியங்கள் டெஸ்ட் பண்ண பிறகு உங்கள் இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வாரம் கொடுக்கணும்னு வாஞ்சியாக இருந்தோம், ஆனால் இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அதை கரெக்டாக நம்ம கொண்டு வந்து எங்களோட வெப்சைட் மூலமாகவும் யூடியூப் அடுத்த வாரம் எப்படி அதை நீங்கள் செஞ்சு அந்த கியூஆர் கோட் மூலமாக, அந்த யூஏஎன் நம்பர் மூலமாக நீங்கள் அந்த பே நவ்
மூலமாக இல்லை செக் மூலமாக கூட ஏடிஎம் மூலமாக கூட உங்களை தசம பாகம் காணிக்கை நீங்கள் செலுத்தலாம் என்று இந்த வாரத்தில் உங்களுக்கு கொடுப்போம். இந்த வாரம் கிறிஸ்து சேகர சபை அவங்க ஆராதனையில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். 2வது வாரம் எங்களோட பூத்த போதகர் கெனன் ஸ்டீவன் அவர் வார்த்தையை கொண்டு வருவார். ஆனாலும் நம்மளோட வெப்சைட்டில் இதை இங்கே எப்படி செய்யலாம் என்று அந்த வீடியோ உங்களுக்கு நம்ம இந்த வாரத்தில் அனுப்புவோம். ஸோ உங்கள் தசம பாக காணிக்கை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் நம்முடைய பேங்க் அக்கவுண்ட் பேனாவில் அதை நீங்கள் செலுத்தலாம். இந்த வாரத்தில் அதை எப்படி என்ன செய்ய போகிறோம் என்று வாட்ஸ்அப் மூலமாக உங்களை தொடர்பு கொள்வோம். ஆமென். நைஸ், வண்டர்ஃபுல். அதே வேளையில் நீங்கள் அனைவரும் நல்லா இருக்கிறீங்க என்று நான் கருதுகிறேன். எந்த சூழ்நிலையிலும் ஏதாவது என் இடத்தில் நீங்கள் பேசணுன்னா தயவுசெய்து எனக்கு டைரெக்டாக ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். முடிகிற வரைக்கும் நம்ம உங்கள் எல்லாரையும் தொடர்பு கொள்ளணும்னு நான் பார்க்குறேன். ஆனாலுமே தயவுசெய்து என்னையும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்களை பார்ப்போமா? இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் இந்த வேளையில் ஜெபிப்போம். இஃப் யூ ஆர் செலிப்ரேட்டிங் யுவர் பர்த்டே ஆர் யுவர் வெட்டிங் ஆனிவர்சரி, வில் யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட்? இங்கே இருக்கிற இடத்துல நிற்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் வாஞ்சப்படுகிறேன். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, அருமையான உடைய பிள்ளைகளை உம்முடைய கைகளில் நாம் கொடுக்கிறோம். பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய இந்த அருமையான பிள்ளைகளே உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய போகையிலும் வருகையிலும் நீரே அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும். ஆண்டவரே தேவனே, உம்முடைய அபிஷேக கரம் எப்பொழுதும் இவர்களோடு இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். அதே போல திருமண தம்பதிகளும் உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களை நீர் ஆசீர்வதியும், இவர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பாதுகாத்து இவர்களை வழி நடத்தும். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சபை மக்களையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும். தேவனே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்கள் இடத்துல இந்த ஆராதனையை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எழுந்து நிற்போமா? இறுதி ஜெபத்துக்காக நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.